போதும்பா, வா. உனக்கு லட்டு பிடிக்கும்ல? இந்தா. கொடுங்க, டிஃபன் பாக்ஸை கொடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், என்ன ஏன் டப்பாவை வாங்கிட்டீங்க? மிஸ்டர் அருண், மிஸ்ஸஸ் சரோஜா, கோர்ட்டோட கட்டளையை அவமதிச்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அசோக் அண்ணன் கோர்ட்டுக்கு போய் நம்ம யாரும், எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, இது புல்புலுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு பெரிய தப்ப செய்ய இருந்தேன். பரவாயில்ல சோட்டா, நடந்தது இனிமே நடந்து போச்சு. எனக்கு தெரியும் சோட்டா, உன் சார்பா நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருக்க. நல்ல விஷயம்தான். இனிமே நீ நடந்த எல்லாத்தையுமே மறந்துற. தப்பி தவறி கூட நீ மறுபடியும் இதை தவறு செஞ்சிடாத. என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு வினீத்தை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களால அவனை பார்க்காம இருக்கவே முடியாது. அது மட்டும் நடந்தா நிச்சயமா பெரிய பிரச்சனை ஏற்படும். கடந்த 6 வருஷமா நான் என்னோட அம்மா அப்பா 2 பேரையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் புழுங்கி புழுங்கி வாழ்றத பார்த்திருக்கேன். அது வேணாம், போதும். எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. இதை பத்தி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எதுவும் தெரியாது. இந்த விஷயத்த புல்புல் கிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா அவ எந்த பிளானும் பண்ணாம இருக்கணும். தூங்கி எழுந்தாச்சா? எனக்கு என்னமோ நீ 2-3 நாள் கழிச்சு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் வினித் எங்கன்னு கேட்பேன்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். இனிமே நம்ம அது மாதிரி எதுவும் செய்ய முடியாது. உங்க அப்பா சூர்யானனுக்கு எதிராக கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்காரு. எங்க குடும்பத்தை சேர்ந்த யாரும் வினித்தை சந்திக்க கூடாதான். வாட்? நீ என்ன சொல்ற? அப்பாவா? இப்பதான் சூர்யா அண்ணன் சொன்னாரு. அதனால நம்ம இந்த பிளானை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, பாய். இனிமே சந்தியா அத்தையாலையும் மாமாவாலையும் வினித் இவ்வளவு பக்கத்துல இருந்து கூட பார்க்க முடியாது. அம்மா என்ன பயங்கரமா திட்ட போறாங்க, அடிக்க போறாங்க. இங்க தான் இருக்கும், இங்க தான் எங்கயாவது இருக்கும்க்கா. அம்மா தேடிட்டு இருக்காங்கல்ல, நீ அழாதீங்கக்கா. அம்மா வந்தா திட்டுவாங்க. இங்க பாரு, நீ அழாதம்மா, கண்டிப்பா நகை கிடைச்சிரும். சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை யாரு நகையை அலமாரியில இருந்து எடுக்க சொன்னது? அது வேற ஒண்ணும் இல்ல, நான் எல்லா நகையும் போட்டுட்டு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா சித்தி, இனிமே அம்மா கிட்ட செம்ம அடி வாங்க வேண்டியதுதான். அம்மா வந்தாங்கன்னா என்ன பயங்கரமா திட்டுவாங்க, ரொம்ப அடிப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. அம்மா, இது கண்டிப்பா சந்தியா பெரியம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடலாம், அவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும். மிஸ்ரி, நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ நகையை வேற எங்கேயாவது வச்சிருக்கியா என்ன? யோசிச்சு பாரு.